2008ஆம் ஆண்டின் நவம்பர் மாதம் இந்தியாவின் கடற்கரை அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதியின் பின்னால் யாருக்கும் தெரியாத ஒரு மெல்லிய எச்சரிக்கை அலை ஏற்கனவே எழுந்து கொண்டிருந்தது. மும்பை நகரம் அதன் வழக்கமான வேகத்தில் இயங்கிக் கொண்டிருந்த நாட்களில் இந்தியாவின் இன்டெலிஜென்ஸ் பியூரோ சில விசித்திரமான கடல் தொடர்பு சிக்னல்களை இன்டர்செப்ட் செய்தது. அவை சாதாரண மீன்பிடி கப்பல்களின் தகவல்கள் போல தோன்றவில்லை. குறுகிய குறியீட்டு போல இருக்கும் அந்த தகவல்கள் அரபிக்கடலில் எங்கோ இருந்து இந்திய கரையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கலாம் என்று சுட்டிக்காட்டின. அந்த தகவல்கள் முழுமையாக புரியவில்லை என்றாலும் கடல் மூலம் இந்தியாவை நோக்கி ஏதோ திட்டமிட்ட இயக்கம் நடந்து கொண்டிருக்கலாம் என்ற சந்தேகம் உருவானது. அந்த தகவல்கள் கடற்கரை பாதுகாப்பு அமைப்புகளுக்கும் மற்ற பாதுகாப்பு அமைப்புகளுக்கும் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்தியாவின் நீண்ட கடற்கரை வரி, ஆயிரக்கணக்கான மீன்பிடி படகுகள், கண்காணிக்க கடினமான கடல் வழிகள் ஆகியவை சேர்ந்து ஒரு பெரிய பாதுகாப்பு சவாலாக இருந்தது. இதற்கிடையில் மும்பை நகரம் வழக்கம் போல இயங்கிக் கொண்டே இருந்தது. மக்கள் வேலைக்கு சென்றார்கள், நெரிசலான ரயில்கள் ஓடின. தாஜ் ஹோட்டல், லியோபோல்ட் கஃபே, சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் போன்ற இடங்கள் வாழ்க்கையின் வழக்கமான சத்தத்தால் நிரம்பியிருந்தன. ஆனால் கடலின் மறுபக்கத்தில் யாருக்கும் தெரியாத ஒரு பயணம் தொடங்கியிருந்தது. ஒரு சிறிய படகு, இருள் நிறைந்த கடல், குறியீட்டு தொடர்புகள், திட்டமிட்ட நகர்வு. அந்த சில நாட்களுக்கு முன் இன்டர்செப்ட் செய்யப்பட்ட அந்த மர்மமான கடல் தகவல்கள் இந்திய கடற்கரை பாதுகாப்புக்கு எவ்வளவு பெரிய எச்சரிக்கையாக இருந்தது. அந்த எச்சரிக்கை முழுமையாக புரிந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று யாரும் உறுதியாக சொல்ல முடியாது. ஏனெனில் வரலாற்றில் சில நேரங்களில் மிகப்பெரிய பேரழிவுகளுக்கு முன் உலகம் ஒரு சிறிய மங்கலான எச்சரிக்கையை மட்டும்தான் கேட்கும். Please like and subscribe for more videos. And click on the notification button for more videos.